அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். களத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, ராகு பகவான் தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்திலும் கேது பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகளை அனுபவிக்க போகின்றீர்கள். ராகு கேது பகவான்கள் தங்களது ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் அமர்வதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் தங்களுக்கு பதவி உயர்வினை வழங்குவார், பல வெற்றிகளை பெற செய்வார். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் எளிதில் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் நன்கு கை கொடுக்கும். குடும்பத்தோடு ஆலயங்களுக்கும் சென்று வருவீர்கள். புதிய வீடு, நிலம் என வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10இல் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. வாழ்க்கையில் வெற்றிகள் தங்களை தேடி வரும். சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க போகிறது. இந்த ராகுகேது பயிற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றிகள் தேடி தரப்போகின்றது. எத்தனையோ சிக்கல்களை கடந்து வந்திருப்பீர்கள். வருவது வரட்டும், ஒரு கை பார்க்கலாம் என எதிர்கொள்வீர்கள். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தற்சமயம் உள்ளது. எதிலும் தனித்துவமாக தாங்கள் திகழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சொத்து சுகம் சேருவதோடு வாழ்வியல் தரமும் உயரம் அடையும். தாங்கள் எடுக்க போகும் அனைத்து முயற்சிகளிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கேது பகவான் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வரப்போவது மிகவும் சிறப்பான காலகட்டம் ஆகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் சரியான தருணமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நிம்மதியான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நல்ல சிந்தனைகளை தாங்கள் வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடு அதிகம் ஆகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆடம்பர செலவுகளை தற்சமயம் தவிர்ப்பது மிகவும் நன்று. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திற்கும் தற்சமயம் வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது. புதிய பொறுப்புகள் தங்களை தேடி வரும். தாங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்கள் இருக்கும் தொழிலை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். தேவைக்கு மேலேயே வரவு உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபடும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் வந்து நீங்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திங்கட்கிழமை அன்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது தங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்வதால் ராகு காலத்தில் பத்ரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி அம்மனையும் காலபைரவரையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வருவதால் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான வளத்தை பெற இயலும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப
அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருநாக பாம்பு, கேது பகவான் செந்நாக பாம்பு. இந்த கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால் தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றி கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.